கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிகள் விரைவாக நடக்க லஞ்சம் கேட்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சார் பதிவாளர் அறையில் இருந்து கணக்கில் வராத 1,90,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி சிபிஎம் கட்சியினருடன் இணைந்து பொதுமக்கள் வாழைக்கன்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாளையத்தில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. 25 வருஷத்தில் ஒரு 5 பஞ்சாயத்து தலைவர் மாறிட்டாங்க. இந்த 5 பஞ்சாயத்து தலைவரில் ஒரே ஒரு தடவை தார் ரோடு 1 இன்ச்சு கணத்தில் போட்ட ஒரு 3 மாதத்தில் அந்த ரோடு பஞ்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் இல்லாமல் இவ்வளோ மோசமான நிலைமையில் குண்டும் குழியுமா இருக்குது. இதை பற்றி நாங்கள் பிடிஓ ஆஃபீஸ்லாம் பல தடவை ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறோம். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். நாகை அருகே கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை கொண்டு வந்தது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள ரஜதகிரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி 20 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றது. இதற்கு முகமதியர் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்து வந்தனர். கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. ஈரோட்டில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் தயாரித்த நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சூளை என்ற இடத்தில் மாநகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒரு கிடங்கை புலம்பெயர் தொழிலாளர்கள் வாடகைக்கு எடுத்து கேரி பேக்குகள் தயாரித்தது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்து 5 டன் அளவிலான பிளாஸ்டிக் பைகளை அதிகாரிகள் கைப்பற்றி கிடங்கிற்கு சீல் வைத்தனர். வனவிலங்குகளிடமிருந்து விளைநிலங்களை பாதுகாக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயக்குடி, கணக்கன்பட்டி, பச்சிளநாயக்கன்பட்டி, கோம்பிப்பட்டி ஆகிய விவசாய நிலங்களை வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க கோரியும் வடகவுஞ்சி கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டியும் 300க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை தொடர்பாக கோஷங்களை எழுப்பினர். இந்த விவசாய நிலங்களில் யானை, பன்றிகள் தொந்தரவு ஆயக்குடி பகுதியிலே அதிகரித்துள்ளது. அதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மா, தென்னை போன்ற மரங்களை வேரோடு பிரிந்து எறிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதோடு பட்டா இல்லாத விவசாயிகளுக்கும் அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும். அந்தியூர் அருகே முறையாக ஊதியம் வழங்காத தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தொப்பூர் பவானி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 300 பேராட்ட வேலை செஞ்சோம். 20 பேராட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 20 பேருக்கு இந்த மாதிரி இந்த வீட்டுல ரொம்ப டார்ச்சர்ங்கறனால ஸ்டேஷன் மாதிரி போய் சம்பளத்தை வாங்கி கொடுத்தாங்க. இப்ப எங்களுக்கு 80 பேராட்ட சேலரி இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க தெரியுங்களா? ஒவ்வொரு நாளுக்கு 10,000 20,000, ஸ்டாஃப்ங்களுக்கு 50,000 பக்கமா. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலை கைவிட்டனர். செய்யாறு அருகே அரசு பள்ளி மாணவியிடம் மாவட்ட ஆட்சியர் தமிழ் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் வாசிக்க வைத்த வீடியோ காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. தென்னம்பட்டில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவி ஒருவரிடம் தமிழ் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் வாசிக்க வைத்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இதோட சேர்த்து தமிழை நல்லா சொல்லு. இன்னொரு சொல்லு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே கரடியின் நடமாட்டத்தை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாபநாசம், பொதிகையடி, விகேபுரம், டானா உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் கரடி நடமாடி வருகிறது. இந்நிலையில் பொதிகையடி மெயின் ரோட்டில் உள்ள நியாய விலைக் கடை அருகில் கரடி ஒன்று உலா வந்துள்ளது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. வனத்துறையினர் கூண்டு வைத்து இந்த கரடியை பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்செந்தூர் கோயில் யானையான தெய்வானை நீண்ட நாட்களுக்கு பிறகு சரவண பொய்கை நீச்சல் குளத்தில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. கடந்த 4 மாதங்களாக சரவண பொய்கையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இதனால் கோயில் யானை தெய்வானையை குடிலில் வைத்து குளிப்பாட்டப்பட்டு வந்தது. தற்போது பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நீச்சல் குளத்தில் இறங்கி யானை உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. தெய்வானை யானை குளித்துக் கொண்டிருந்ததை பக்தர்கள் பார்த்து ரசித்தனர்.